சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. நிறைய பேர் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு அரசோட உதவித்தொகை திட்டம் வந்திருக்கு. இந்த தமிழக அரசு உதவித்தொகை அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இந்த உதவித்தொகையை யார் யாரெல்லாம் பெறலாம், இதற்கான தகுதிகள் என்ன, அண்ட் உதவித்தொகையா எவ்வளோ கொடுக்குறாங்க, இதுக்கு ஏதாச்சும் எலிஜிபிலிட்டி இருக்கா? ஸோ இதை பற்றின கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது 10th ஃபெயில், 10th பாஸ், 12th பாஸ், கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் உதவி பண்ணுறதுக்கு தான் தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு ஸ்கீம் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்க, 10th ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, 10th பாஸ் ஆயிருந்தாலும் சரி, இந்த கவர்மெண்டோட உதவித்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் ஏற்ற மாதிரி உதவித்தொகை மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒஃபிஷியல் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் குடியுரிமை வாங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மினிமம் நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலாக இருந்தாலும் சரி, பாஸாக இருந்தாலும் சரி, இதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷனாக எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் படிச்சிருந்ததா பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்தோட பேசிக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகுதிகள் எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு எவ்வளோ உதவித்தொகை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 ரூபாய் கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆனவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 300 ரூபாய் கொடுக்கிறதா அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 12th ஈக்குவலண்டான குவாலிஃபிகேஷனுக்கு ஒவ்வொரு மாதமும் 400 ரூபாய் கொடுக்கிறதா அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு மாதம் 600 ரூபாய் கொடுக்கிறதா அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜெனரல் கேட்டகரிக்கு 40 வயசுல இருந்து யார் வேணாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 வயதில் இருக்கிற மக்கள் அனைவருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வருமானம் வருஷத்துக்கு 72,000க்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதற்கு முக்கியமான ஆவணம் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறவங்க பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக தமிழ்நாடு குடியுரிமை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 தடவை நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் இது வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இதற்கான கவர்மெண்டோட ஒஃபிஷியல்
விண்ணப்ப படிவம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னா, அதையும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. இந்த உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் இருந்து கூட இந்த விண்ணப்ப படிவம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்கலாம். இந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் தாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் தான் உங்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. இந்த ஒரு தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. ஸோ அதன் மூலியமா அவங்களும் இந்த வீடியோ மூலியமா பயன்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க.